ஒரே ஒரு அப்டேட் தான் இங்கே பல ஏஐ ஸ்டார்ட்அப் இப்போ காலி. எஸ் கைஸ், ஓப்பன்ஏஐ இப்போ ரீசெண்டாக 2 ஃபீச்சர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர் கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய சின்ன சின்ன ஆட்டோமேஷன் கம்பெனிஸை கொன்றும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 2 ஃபீச்சர் என்னென்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா ஏஜென்ட் பில்டர் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை ஓப்பன்ஏஐ இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்டர்நெட்டில் எல்லோரும் N8N கில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் நான் செகண்ட் ஃபீச்சரை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது platform.openai.com/agentbuilder இந்த லிங்க்குக்கு வந்துக்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். சும்மா கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது எப்படின்னு. தென் நெக்ஸ்ட் நம்ம ஒரு புது ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுனா அதுவும் எந்த மாதிரின்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே பிளானிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸாம்பிள் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி நான் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து அப்படியே ஒரு N8N ஒர்க் ஃப்ளோ மாதிரியே இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி ஆட்டோமேஷன் டூலோட ஒர்க் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் அப்படின்னு. அது பக்கத்தில் ஒரு ஏஜென்ட் இருக்குது, ஒரு கண்டிஷன் இருக்குது, அண்ட் கண்டிஷனுக்கு அப்புறம் எங்கே போகணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் நான் ஃபுல்லாக போகல. இதை நான் வந்து சும்மா ஒரு பேசிக் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றின ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார்ட் ட்ரிகர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஏஜென்ட் இருக்குது, அந்த ட்ரையேஜ் ஏஜென்ட்னு. அதுதான் நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையான்னு சொல்லுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது பேசிக் கண்டிஷன் இஃப் எல்ஸ்னு. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வந்தால் எங்கே போனோம், எல்ஸ் வந்தால் எங்கே போனோம் அப்படின்னு ஒரு ஃப்ளோ இருக்குது. ஸோ நம்ம N8Nல பண்ணுற மாதிரியே தான். பட் இந்த UI பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மினிமலாகவும் இருக்குது அண்ட் வந்து ரொம்ப க்ளங்கியாக இல்லை. இது வந்து 1008 பட்டன் கொடுக்கல, என்னடா எதராக கிளிக் பண்ணுறது அப்படின்னு ஒரு இது இல்லை. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே நம்மளால் பப்ளிஷ் பண்ணிக்க முடியும் இதை. ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ ஐடி இருக்கும். அண்ட் வந்து ஏஜென்ட் SDKன்னு வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த கோடை வச்சு நம்மளோட ஆப்பில் வந்து இன்டெகிரேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணி ஒரு SaaS வேணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் என்ன ப்ரோ, இது எப்படி ப்ரோ இருக்குது, N8N வந்து இது பீட் பண்ணிடுமா அப்படின்னா இல்லை, N8Nக்கும் இதுக்கும் காம்படிஷனே கிடையாது. N8N வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு நீங்கள் வந்து ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் N8N சூஸ் பண்ணலாம். பட் இது வந்து இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் பீப்புள் ஆர் சம் பீப்புள் இருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நான் வந்து இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக ஏஐல நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பீப்புளை டார்கெட் பண்ணி தான் ஓப்பன்ஏஐ வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம், நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பேக் வந்துக்கோங்க. மேலே வந்து கிரியேட் ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஒர்க் ஃப்ளோ வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும்போதே இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா MCP அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ MCP வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட எந்த ஆப்பை வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த MCP கிளிக் பண்ணி இப்போ நான் ஜிமெயில் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஜிமெயிலை கிளிக் பண்ணி என்னோடய ஜிமெயிலை இது கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இது நான் சும்மா ரிவ்யூக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரியான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஏஜென்டிக் பில்டர். இப்போ நம்ம ரெண்டாவதுக்கு போவோமா? ஓகே ப்ரோ, ஸோ அப்போ அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாவது ஃபீச்சர் என்னென்னா ஆப் இன் ChatGPT அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் விட்டுருக்கான். என்னடா பேர் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ChatGPTனா ஒரு சேட் போர்டு தானே, அதை வச்சு உங்களால் வந்து பேச மட்டும் தான் முடியும். இப்போ ஆப் இன் ChatGPT என்னென்னா நம்மளால் எக்ஸ்டர்னல் ஆப்ஸை வந்து ChatGPT கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ChatGPT கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேன்வா கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ChatGPT உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஹாய் ChatGPT உனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு ஒரு ரெஸ்யூம் பண்ணி கொடு கேன்வாவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ChatGPT கேன்வாவை ஆக்சஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஆப்ஸ் இன் ChatGPT. அட்லீஸ்ட் இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT வந்துக்கங்க. ChatGPT வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 5 to 10 ஆப்ஸ் தான் இருக்குது. லைக் கேன்வா இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, கோர்சரா இருக்குது, ஃபிக்மா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிக்மான்னு அடிச்சிங்கன்னா அந்த ஆப் கீழே வரும் பாருங்கள். அண்ட் கேன்வான்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 ஆப் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஃபிக்மா ட்ரை பண்ணுறேன். ஃபிக்மாவில் வந்து எனக்கு என்ன கேட்கலாம், ஒரு ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடு ஒரு ஃபிட்னஸ் ஆப்க்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோடாக ஆரம்பிக்குது. பட் இங்கே என்ன கேட்குது அப்படின்னா ஃபிக்மாவே இது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பாப்அப் கேட்குது, அதை நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபிக்மா வந்து கனெக்ட் ஆயிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபிக்மா இஸ் நவ் கனெக்டட் அப்படின்னு வருது. இப்போ நான் கேட்டதுக்கு இந்த ஃபிக்மா வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ நான் ஒயர் ஃப்ரேம் கேட்டிருக்கேன், பட் இங்கே வந்தது ஒயர் ஃப்ரேம் கிடையாது, இது ஒரு யூசர் ஃப்ளோ மாதிரி இருக்குது. ஒரு ஆப் ஃப்ளோ மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து எனக்கு யூஐ டிசைன் வேணும்னு கேட்குறேன், பட் ரைட் நவ் ஐ கான்ட் ஜென்ரேட் யூஐ டிசைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபிக்மாவால் யூஐ டிசைன் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுகிட்ட கேட்டேன் ஃபிக்மா க்ரியேட் பண்ணி கொடுன்னு, இதனால் க்ரியேட் பண்ண முடியல, ரொம்ப ஹார்டாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஓப்பன்ஏஐயே ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, கேன்வா கிட்டே நீங்கள் வந்து க்ரியேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன்வா வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க என்ன அங்கே போட்டிருக்காங்களோ அதை அப்படியே தூக்கி நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிச் டெக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இந்த கண்டென்ட்டை கீழே வந்து கேன்வாட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த கண்டென்ட் வந்து அப்படியே பிச் டெக்காக மாற்று அப்படின்ட்டு. யூஷுவல் தான், இதுதான் அந்த ப்ரொமோவில் இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா கேன்வாவால் அது பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரி, திரும்ப ட்ரை பண்ணேன், பட் வரல. இதே மாதிரி நான் வந்து அங்கே காட்டின ஸ்பாட்டிஃபை, கோர்ஸ்ரா இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே கரெக்டாக வரலைங்க. அண்ட் நான் ஃபிக்மாலையும் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு போட்டு பார்த்தேன், பட் கரெக்டாக வரல. ஊருப்பட்ட பக் இருக்குது இதில். ஆனால் வந்து இது ஒரு நல்ல ஃபீச்சர் சொல்ல போனால். இதை மட்டும் அவங்க பக் எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஓப்பன்ஏஐ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே உதவும். ஓகே, ஸோ எதுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் தேவையில்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, என்னோடய தாட் என்ன அப்படின்னா, ஓப்பன்ஏஐயே ஒரு சூப்பர் ஆப்பாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு தோணுது. சூப்பர் ஆப்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஒரே ஆப்பில் உங்களால் எல்லாமே பண்ணிக்க முடியும், அதுதான் சூப்பர் ஆப். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டுட்டோரியல்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ யாரோ ஏஐ ஏஜென்சி இல்லைனா ஒரு ஆட்டோமேஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருமே இப்போ அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஓப்பன்ஏஐயும் இப்போ அதை ஸ்ட்ராங்காகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு வேறு ஏதோ நல்ல ஏஜென்சியாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.